ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் பக்கத்தில் தரிசனம் செய்வதற்கு மிக குறைந்த விலையிலான தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலமாகவே நம்ம எப்படி புக் செய்யலாம் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்டுகளான சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி பக்தர்களுக்கு ஆன்லைன் மூலமாக கொடுக்குறாங்க. இந்த 4 தரிசன டிக்கெட்டுகளுக்குமே அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் கருவறை முன்னாடி குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய இடவசதி இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த தரிசன டிக்கெட்டுகளுக்கு குலுக்கல் முறையில் டிடிடி பக்தர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இந்த 4 சேவாக்களுக்கோ அல்லது உங்களுக்கு விருப்பமான இந்த 4இல் ஏதாவது ஒரு சேவாவிற்கோ அல்லது 2 சேவாக்களுக்கோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பக்தர்களை குலுக்கல் முறையில் டிடிடி தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்கும் குலுக்கல் முறையில் பக்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த சேவாக்களை லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். இந்த 4 சேவாக்களில் எந்த சேவாவில் நம்ம செலக்ட் ஆனாலும் திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சுமார் 10 அடி தூரத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த 4 சேவாக்களை பற்றி தனித்தனி விவரங்களுமே நான் இந்த வீடியோவிலே மென்ஷன் பண்ணுறேன். இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி காலை 10 மணி தொடங்கி 20ஆம் தேதி காலை 10 மணி வரை நடக்கும். செப்டம்பர் மாதத்திற்கான லக்கி டிப் ஆர்ஜித சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று ஜூன் 18ஆம் தேதி காலை 10 மணி முதல் தொடங்கியிருக்கு. இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூன் 20ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் நடக்கும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நம்ம லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். ஜூன் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லக்கி டிப் என்று சொல்லப்படக்கூடிய குழுக்கள் லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மூலமாக லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகின்லேயே என்டர் ஆகி ஜூன் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு குலுக்கல் முறையில் பக்தர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க என்பதை நம்ம லைவ்லேயே பார்க்கலாம். ஜூன் 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல செப்டம்பர் மாதத்தில் எந்த சேவாவில் எந்த தேதியில் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதே சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் எந்த சேவாவில் எந்த தேதியில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற தகவலோடு அவங்க அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு அனுப்பியிருப்பாங்க. செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. ஜூன் 20ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் செஞ்சு முடிக்கணும். அப்படி இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளே நம்ம பேமெண்ட் செய்ய மிஸ் பண்ணிட்டோம்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பையுமே இழந்துடுவோம். இந்த லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும் எந்த சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோமோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் நாம் பே பண்ணணும். சுப்ரபாதம் சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 120 ரூபாயும், தோமாலா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 220 ரூபாயும், அர்ச்சனா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 220 ரூபாயும், அஷ்டதல பாத பத்மாரதனா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 1250 ரூபாயும் ஒருத்தருக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். சுப்ரபாதம் சேவா எல்லா நாட்களுக்குமே நடக்கக்கூடிய சேவா. மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்ரபாதம் சேவா இருக்காது. தோமாலா சேவா மற்றும் அர்ச்சனா சேவா செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடக்கக்கூடிய சேவா. அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா செவ்வாய்க்கிழமை மட்டுமே நடக்கக்கூடிய சேவா. ஏற்கனவே ஒரு வீடியோவில் பிரம்மோற்சவ நாட்களில் எந்தெந்த தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓப்பன் ஆகும் என்று குறிப்பிட்டது போலவே லக்கி டிப் ஆர்ஜித சேவா பிரம்மோற்சவ நாட்களில் தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா புக்கிங் ஓப்பன் ஆகலை. சுப்ரபாதம் சேவா பிரம்மோற்சவ நாட்களுக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சுப்ரபாதம் சேவா செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகலை. காரணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய காரணத்தினால சந்திர கிரகணம் முடிந்து கோவிலை சுத்தம் செய்து முடித்த பிறகு செப்டம்பர் 8ஆம் தேதி பக்தர்களுடைய தரிசனத்திற்காக நடை திறப்பாங்க. அதனால் செப்டம்பர் 8ஆம் தேதி மட்டும் சுப்ரபாதம் சேவா புக்கிங் ஓப்பன் ஆகலை. செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவாவும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான
குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு தரிசன டிக்கெட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டு. இதனுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய். 10,500 ரூபாய் கொடுத்து ஒரே ஒரு முறை மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும் விஐபி பிரேக் தரிசனம் மூலமாக திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை நம்ம பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஆனால் இந்த 4 லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கில் எந்த சேவாவில் நாம் செலக்ட் ஆனாலும் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை விஐபி பிரேக் தரிசனம் போலவே ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஆனால் டிக்கெட்டினுடைய விலை விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப குறைவு. கூடுதலாக விஐபி பிரேக் தரிசனத்தை விட மிக சிறந்த தரிசனம் தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதள பாத பத்மாரதனா சேவாவில் நமக்கு கிடைக்கும். இந்த சேவாக்களினுடைய ரிப்போர்ட்டிங் பிளேஸ், ரிப்போர்ட்டிங் டைம், சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம், ட்ரெஸ் கோட் போன்ற எல்லா தகவல்களையுமே இப்போ நீங்கள் வீடியோவில் கரண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த சேவாக்களுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இந்த சேவாக்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்ற எல்லா வீடியோக்களினுடைய லிங்க்ஸுமே இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுப்ரபாதம் சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த பங்காரு வாக்கிலுக்குள்ளே போய் சுப்ரபாதம் பாடி பெருமாளை துயில் எழுப்பக்கூடியதை நேரில் பார்த்துட்டு சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே எல்லா பக்தர்களுமே வரிசையில் போய் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனை தாண்டி வரக்கூடிய முதல் அறையான சினப்பட மண்டப அறையை தாண்டி அடுத்து வரக்கூடிய 2வது அறை ராமர் மேடையை தாண்டி அடுத்து வரக்கூடிய 3வது அறையான சயன மண்டபத்தில் குலசேகரன் படி வரைக்கும் போய் நம்ம பெருமாளை பக்கத்தில் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தோமாலா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெருமாளினுடைய கருவறைக்கு முன்னாடி அமைந்திருக்கக்கூடிய இப்போ நான் குறிப்பிட்ட இந்த 3 அறைகளில் சுமார் 40 நிமிடங்கள் வரைக்கும் உட்கார்ந்து பெருமாளை நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். பெருமாளுக்கு அழகழகான மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யக்கூடிய இந்த தோமாலா சேவாவை சுமார் 40 முதல் 45 நிமிடங்கள் வரை நம்ம உட்கார்ந்து தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அடுத்து அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆனால் இதே போல கருவறை முன்னாடி அமைந்திருக்கக்கூடிய இந்த 3 அறைகளில் உட்கார்ந்து சுமார் 30 நிமிடங்கள் வரைக்கும் பெருமாளினுடைய திருப்பாதங்களுக்கு துளசி இலைகளால் நடக்கக்கூடிய அர்ச்சனையை நம்ம பார்த்துட்டு வரலாம். அதே போல் அஷ்டதள பாத பத்மாரதனா சேவாவில் செலக்ட் ஆனாலும் இதே போல கருவறை முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து சுமார் 30 நிமிடங்கள் வரைக்கும் பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு தங்க தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யக்கூடியதை பார்த்துட்டு வரலாம். பெருமாளை பக்கத்தில் போய் பார்க்க முடியாதா என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் பெருமாளை உட்கார்ந்து இத்தனை நேரம் தரிசனம் செய்யக்கூடிய இந்த லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்கு மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. செப்டம்பர் மாதத்திற்கான லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்கு ஜூன் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.